சுண்டலை வேக வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, நறுக்கின வெங்காயம், தக்காளி 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு உப்பு, சில்லி பவுடர், சாம்பார் தூள், அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் சுண்டல் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஃபார் சப்பாத்தி ரோலுக்கு இதை தனியாக எடுத்து நல்லா சுண்டை வேக வச்சுக்கணும். ஃபார் சப்பாத்தி ரோல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபார் சப்பாத்தி 3 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டி போட்டு சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ நல்லா உப்பி சாஃப்டாக சப்பாத்தி வரும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கணும். மார்னிங் 7:04 நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு. பால் வச்சாச்சு, சன்னா கிரேவி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டீ வச்சாச்சு, எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சாச்சு.